தனுசு ராசி நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இன்று வைகாசி மாத தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்களும் முடிவுகளும் நிறைந்த காலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் வேலை, ஆரோக்கியம், தினசரி வாழ்க்கை விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம், தைரியம், புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். மே 26 வரை குரு மிதுனத்தில் இருப்பதால் இது உங்கள் 7ஆம் இடம், உறவுகள், திருமணம், கூட்டாண்மை விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் வரும். குரு பார்வை துலாம், தனுசு, கும்பம் மீது இருப்பதால் தன்னம்பிக்கை, நண்பர்கள் ஆதரவு, லாப வாய்ப்புகள் கிடைக்கும். மே 26க்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறுவதால் இது உங்கள் 8ஆம் இடம், திடீர் மாற்றங்கள், செலவுகள், மன அழுத்தம் இருக்கலாம். அதனால் எந்த முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும். புதன் மிதுனத்திற்கு வருவதால் உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களில் புத்திசாலித்தனம் தேவைப்படும். சனி மீனத்தில் இருப்பதால் இது உங்கள் 4ஆம் இடம், வீடு, குடும்பம், மனநிலை விஷயங்களில் சற்று அழுத்தம் இருக்கும். ராகு கும்பத்தில் இருப்பதால் முயற்சி, தொடர்பு விஷயங்களில் திடீர் முன்னேற்றம் கிடைக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் மற்றும் நம்பிக்கை விஷயங்களில் சற்று குழப்பம் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம், நடுவில் மாற்றம், இறுதியில் கவனம் தேவைப்படும் காலமாக இருக்கும். நீங்கள் அமைதியாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்டில் சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த தமிழ் மாத பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.